அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக மறுப்பு தெரிவித்துவிட்டது. சனிக்கிழமையன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டார். அவர் தரையிறங்குவதற்கு முன்னரே ஒரு தெளிவான செய்தியை உலகுக்கு சொல்லியிருந்தார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு சார்ந்தது மட்டுமே தவிர இதில் அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இடமே இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அவர் பாகிஸ்தான் வந்தடைந்த அன்றே சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த நிலப்பாட்டை பகிரங்கமாக அறிவித்தது. பாகிஸ்தான் ஒரு நண்பனாகவே பார்க்கப்படுகிறதே தவிர பேச்சுவார்த்தைக்கான இடமாக அல்ல என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியது. பாகிஸ்தானில் தங்கியிருந்த போது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து பேசினார். 2 மணி நேரம் உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட அவர் அதன் இறுதியில் 10 அம்சங்கள் கொண்ட ஒரு அமைதி திட்டத்தை பாகிஸ்தானிடம் ஒப்படைத்தார். இந்த திட்டத்தை அமெரிக்காவிடம் கொண்டு சேர்க்குமாறு பாகிஸ்தானை கேட்டுக்கொண்ட அவர் உடனடியாக ஓமன் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். அமெரிக்காவிலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் கிளம்புவதற்கு முன்னரே ஈரானின் இந்த பயணம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க தரப்பு இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அமெரிக்க அதிபரின் 2 மூத்த ஆலோசகர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று ஈரானிய குழுவை சந்திப்பார்கள் என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. அமெரிக்க துணை அதிபர் அங்கேயே இருப்பார் என்றும் அமெரிக்கா தனது பிரதிநிதிகளை அனுப்ப ஈரான் தனது வெளியுறவு அமைச்சரை அனுப்ப பாகிஸ்தான் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு ராஜதந்திர வெற்றியை தேடிக்கொள்ளலாம் என்பதே அமெரிக்காவின் கணக்காக இருந்தது. ஆனால் ஒரே கட்டிடத்தில் அமர்ந்து அமெரிக்க தூதர்களை சந்திக்கக்கூட ஈரான் மறுத்துவிட்டதால் அந்த திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. ஈரானிய அமைச்சர் ஓமனுக்கு புறப்பட்டபோது அமெரிக்க தூதர்கள் இன்னும் விமானத்திலேயே ஏறவில்லை. நிலைமையை புரிந்து கொண்ட அமெரிக்க அதிபர் பின்னர் அந்த தூதர்களின் பயணத்தை ரத்து செய்தார். இதன் மூலம் பாகிஸ்தான் அமைத்த ராஜதந்திர மேடை வெறும் நாற்காலிகளுடன் முடிந்து போனது. ஈரான் தனது நிபந்தனைகளில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. மிரட்டல்கள் மற்றும் தடைகள் இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று ஈரானிய அதிபர் பாகிஸ்தான் பிரதமரிடம் தொலைபேசியில் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை சுற்றி அமெரிக்க கடற்படை விதித்துள்ள முற்றுகையே தற்போதைய முக்கிய தடையாகும். அமெரிக்காவின் கூற்றுப்படி 35 ஈரானிய கப்பல்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் ஈரானுக்கு தினமும் $5 கோடி இழப்பு ஏற்படுகிறது. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன் இந்த முற்றுகை நீக்கப்பட வேண்டும் என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. எனவே இரு தரப்புக்கும் இடையிலான இடைவெளி வெறும் வார்த்தைகளால் ஆனது மட்டுமல்ல, அது அமெரிக்க கடற்படை ஈரானிய கடல் பகுதியை விட்டு வெளியேறுமா என்ற செயலையும் சார்ந்துள்ளது. அதுவரை பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பில்லை. அமெரிக்காவோ தனது போக்கை மென்மையாக்காமல் மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. ஈரானிய அமைச்சர் பாகிஸ்தானில் இருந்த அதே நாளில் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பலை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டது. இத்தகைய செயல்கள் தொடர்ந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானிய இராணுவம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்கா ஈரானிய கப்பல்களை பறிமுதல் செய்து வருகிறது. அதே நேரத்தில் ஈரான் தனது நட்பு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஓமன் மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் அனுமதியின்றி ஈரான் ஒரு புதிய ராஜதந்திர கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது தெரிகிறது. பாகிஸ்தான் செய்திகளை பரிமாறுகிறது மற்றும் ஓமன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது மற்றும் ரஷ்யா பாதுகாப்பு அளிக்கிறது. இதில் அமெரிக்கா இனி பேச்சுவார்த்தையின் மையப்புள்ளி அல்ல. 70 ஆண்டுகளாக உலகளாவிய மத்தியஸ்தராக இருந்த அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாகும். இந்தியாவின் பார்வையில் இது ஒரு முக்கியமான பாடமாகும். இந்தியா இத்தகைய பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வரவில்லை அல்லது இதில் தலையிட முயற்சி செய்யவில்லை. மற்ற நாடுகள் நடக்காத ஒரு சந்திப்பிற்காக ஓடிக்கொண்டிருந்த போது இந்தியா தனது வர்த்தக ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்தியது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பா மற்றும் ஓமன் போன்ற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டது. ரஷ்யாவுடன் தளவாட ஒப்பந்தங்களை செயல்படுத்தியதுடன் ஜெர்மனியுடன் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தையும் இறுதி செய்தது. தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகளில் நேரத்தை செலவிடாமல் இந்தியா தனது நிஜமான வலிமையை வளர்த்து கொண்டது. இதுவே வெறும் விளம்பரத்திற்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசமாகும்.